இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்குன்னு எதுவும் ஆப்லாம் இருக்கா? ஆப் இருக்கு. அதாவது நீங்களே வந்து உங்க செல்ல நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். போஸ்ட் இம்போன்னு ஒரு ஆப் இருக்கு. உள்ள போலாமா? உள்ள போகலாம். INFO உள்ள பிளே ஸ்டோர்லயே வந்து ஆமா போஸ்ட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதுல ஓபன் பண்ணா அதுல வந்து நீங்க என்னென்ன நீங்க பாத்துக்கலாம். இது எனக்கு இப்ப சர்வீஸ் ரெக்வெஸ்ட் இருக்கு. சர்வீஸ் ரெக்வெஸ்ட்னா எங்கள்ட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குங்கிறத நீங்க அந்த இதை டச் பண்ணி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாமா உள்ள? ஆமா. சர்வீஸ் ரெக்வெஸ்ட்ல உள்ள லோட் ஆகுது. இது என்னதுக்கு பாது? இது அதோட டீடைல்ஸ் இதுல வரும். தெரியுதா? நம்ம நேம் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு அதுல நீங்க போறீங்கன்னா என்ன ரெக்வெஸ்ட்னு அது வரும். சரி. அடுத்து வந்து ஆர்டிகல் ட்ராக்கிங்னா நம்ம ஏதாவது தபால் அனுப்புன விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தபால் வர வேண்டிய இருந்துச்சு அதையும் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க அந்த போஸ்ட் ஸ்டேஷன்ல கொடுக்குற ரெசிப்ட் நம்பரை வச்சு நீங்க ட்ராக் பண்ணி தபாலோட பொசிஷன் என்னங்கறத அதுல பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆர்டிகல் நம்பர் தெரிஞ்சா போதும். ஆமா. நீங்க உங்களுக்கு ரெசிப்ட் இருக்க முடியாது வச்சு. இப்போ ஒருத்தருக்கு உங்களுக்கு தபால் அனுப்பி இருக்காரு, உங்களுக்கு வரல, அவர்கிட்ட அந்த ரெசிப்ட் நம்பரை வாங்கி நீங்க ட்ராக் பண்ணி நீங்களே பார்த்துக்கலாம். நீங்களே அதை பண்ணி பார்த்துக்கலாம். இது போஸ்ட் ஆபீஸ் சர்ச்னா பக்கத்துல என்னென்ன போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்கு அது. இப்ப மதுரைக்குள்ள போறோம், பக்கத்துல சுத்து வட்டாரத்துல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். அது பின்கோடும் பார்த்துக்கலாம். அந்த பண்ணி பாப்போம். அதுல இப்ப நம்ம நத்தம்னே கொடுத்துருவோமா? பண்ணி பாருங்க. நத்தம்னு பின்கோடோட வந்துரும். நத்தத்துல இந்த இது இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் நத்தத்துல 12 போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. நத்தத்துல இல்ல, நத்தம்ங்கற பேர்ல அப்புறம் வந்து அதோட பின்கோடோட வந்துரும். அது போஸ்ட் ஆஃபீஸோட சர்ச். ஓகே. நத்தம் சுத்து கிராமப்புறங்கள்லாம் சேர்த்து இவ்வளவு இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர், அதாவது சேமிப்பு திட்டங்கள் இப்ப சொன்னோம் இல்லையா, ஆமா, அதனுடைய கால்குலேட்டர் வந்து இதுல இருக்கும். இப்போ இது நம்ம 1 இயர் இதெல்லாம் போட்டுருக்கு. இதுல மந்த்லி ஆமா, நம்ம வந்து அந்த அமௌண்ட் அடிச்சோம்னா எவ்வளவு கிடைக்குங்கற இப்போ ஒரு 500 ரூபாய் போறோம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் சும்மா போட்டு வைப்போமா? ஒரு 1000 ரூபாய் போடுவோம். ஒரு 1000 ரூபாய் போடுறேன். இது வந்து SSY ஸ்கீமிமா, அதோட இன்ட்ரெஸ்ட் இது. அப்படி வரும். இது அவ்வளவுதான். இப்ப SSY ஸ்கீம்ல சுகன்யா சம்ரித்தி 1000 ரூபாய் போட்டீங்கன்னா எவ்வளவு சொன்னா சரியா புரியுதா? மெச்சூரிட்டி தான் போட்டு டோட்டல் 5 வருஷம் கட்டுறோம். மெச்சூரிட்டி பீரியட் 21 வருஷம். 1,80,000 ரூபாய் மொத்தம் அமௌண்ட் கிடைக்கும். ஆமா. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 3,74,000 ரூபாய். ஆமா. ஆனா நம்ம லாஸ்ட்ல எடுக்கிறது வந்து 5,54,613 ரூபாய். இந்த 21 வருஷம் அது வந்து இப்போ வந்து நம்ம இப்போ உள்ள கால்குலேஷன். இதே இன்ட்ரெஸ்ட் கம்மியானா இதை விட குறையும், இன்ட்ரெஸ்ட் கூட போச்சுன்னா இதை விட கூடும். அதான் 3 மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் மாறுபடும். அந்த நம்ம எந்த டயத்துல ஓபன் பண்றோமோ அப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டினியூ. இதுல ரெக்கரிங் டெபாசிட்னா RD. ஓகே, RD இருக்குது. டைம் டெபாசிட்னா அதாவது 1 இயர் 2 இயர் 3 இயர் 5 இயர் இருக்கு. அதுக்கு வந்து ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் 6.57 இந்த மாதிரி வரும். சரி. 7.5 கூட வரும். அதான் அந்த கால்குலேஷன் அந்த இது இயருக்கு அந்த மாதிரி மாறுபடும். இதுல சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அதாவது 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு. ஓகே. ஆமா, இதுல எக்கச்சக்கமான ஸ்கீம் இருக்கு. மகிழா சம்மன், இது MSS, அதான் அந்த 2 லட்சம் ரூபாய் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்கீம் அந்த. சரிப்பா. இது இன்ட்ரெஸ்ட். இது ஆன்லைன் NPS-னா இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் அத பத்தி உள்ளது. டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்க்கு. கம்ப்ளைண்ட் ட்ராக்கிங்னா நீங்க இப்ப எதனால டிபார்ட்மெண்ட் பத்தியோ இல்ல ஸ்டாஃப்களை பத்தியோ கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அதல பண்ணிக்கலாம். தபால் வரல ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம். ஃபீட்பேக்னா ஃபீட்பேக் கொடுத்துக்கிறது. ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்னா எழுதி அனுப்புறதா? புரியல என்ன போட்டுருக்கு. ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட். ஆமா, இந்த இது நீங்க தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றீங்க. ஆமா. சரி. ஓகே. ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றோம். நம்ம டைரக்டா இங்க வந்து SP க்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி. ஓகே. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ட்ராக்கிங்னா அது ஏன் கம்ப்ளைண்ட் என்ன இதுல இருக்கு அப்படி பாத்துக்கிறது. என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு. சரி. அதுல பிரீமியம் கால்குலேட்டர் இருக்கு. அது வந்து இன்சூரன்ஸ், போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். அது டிபார்ட்மெண்டல் ஸ்டாஃப், மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்களுக்கு அதுல சேர்ந்துக்கலாம். RPLங்கிறது கிராமப்புறத்தை அஞ்சல் காப்பீடு. அது வந்து கிராமத்துல உள்ளவங்க இப்ப அந்த ஸ்கீம்ல சேர்ந்துக்கலாம். இதனுடைய விரிவாக்கம் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிப்பா, ஓகே. போஸ்ட் ஆஃபீஸ் பத்தி நிறைய ஸ்கீம் எனக்கு நிறைய டவுட். இப்ப வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நிறைய டவுட் இருந்திருக்கும். அதெல்லாம் பத்தி நம்ம ராதாகிருஷ்ணன் அப்பா கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் இன்னொரு வீடியோல போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமா என்னென்ன டவுட் இருக்குதோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம அடுத்த ஒரு வீடியோ பேசுவோம். பாப்பா ரொம்ப சந்தோஷம், நிறைய விஷயம் பகிர்ந்துட்டீங்க. நீங்க வந்து என்னை பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப ரொம்ப தேங்க்ஸ். இனி அடுத்த வீடியோல இன்னும் விரிவாக
செயல்படுத்துவோம்.